பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆக இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் போய் அங்கே வாசஸ்தலங்களை உருவாக்குகிறேன், அதன் பின்பு வந்து உங்களை கூட்டிச் செல்லுவேன் என்று. ஆக பிதாவின் வீட்டிலே ஆயத்தப்படுத்துவது இயேசு. இரண்டாவது, நான் ஆயத்தப்படுத்துகிற வரைக்கும் என் மேலுள்ள எண்ணத்திலே, என் மேலுள்ள பாசத்திலே, என் மேலுள்ள மோகத்திலே, என் மேலுள்ள அன்பிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், கற்பை காத்துக்கொள்ளுங்கள். உலகத்தின் தீட்டு இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, மாயைகள் இருக்கிறது, பிசாசின் வஞ்சனைகள் இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு விளங்கி என்னோடு உன்னத தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய என்னோடு வாழுவதற்கு உங்களை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பூமியிலேயே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்ம கற்புள்ள ஒரு கன்னிகையாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கற்புக்கு அடையாளமாக காத்துக்கொண்டு கிறிஸ்து என்கிற புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழும்படிக்கு நம்மை தேவன் தெரிந்திருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவராயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். ஆகவே கொஞ்சம் காலம் நாம் கிறிஸ்துவை பிரிந்திருக்கிறோம். இனி மீண்டும் அந்த உன்னத புருஷனாகிய அவருக்கு நாம் மணவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக இணைக்கப்படுவோம்.